ருசிக்கு சாப்பிட போய் பசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம் எல்லாருமே. அதனால ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் நன்றி சொல்றதுக்காக. நன்றி என்பது ரொம்ப அழகான வார்த்தை. பாராட்டுவது என்பது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுகள் இல்லை அப்படின்னா இந்த கை எதுக்கு வச்சுன்னு தெரியாது. நான் பாராட்டிட்டே இருந்தா காரணம் கை கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஒரு கை தட்டி போய் சத்தம் வருப்பாருங்க, உறக்க சத்தம் வரும். சத்தம் இந்த காதை கேட்கறது இனிமையாயிடும், மனசு இலக்காயிடும். கூட ரொம்ப அழகா வேலை பார்க்கிறோம். அதுக்கு இந்த காரணம் என்ன பாராட்டு தான். அந்த பாராட்டுக்காக தான் நாங்களாம் இயக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே எதுக்காக சூப்பரா பண்ணியிருக்கேன், அட்டகாசம் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பாடுறாங்க அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தை உண்மையாகிடும். அது உண்மையாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அந்த முயற்சிக்கு தேவையை பாராட்டு தான். அந்த பாராட்டுகள் எல்லாரும் கொடுக்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது பெரிய வாழ்த்துக்கள். மேல பெரிய வாழ்த்துக்கள். ஜனதேஷ் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சாரை பத்தி நான் வந்து சைமால சொல்லியிருக்கணும், அப்ப சொல்ல முடியாம போச்சு. மேல போன மறந்துட்டேன். நான் ஒரு பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கினேன். அந்த படத்துக்கு வாங்கும் போது அவரை பத்தி நிறைய இந்த அவார்டு வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் ஜனதேஷ் சார் தான். அவரு தான் சொன்னார், கோபி நீ வாங்கிடுவேன், இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. அந்த பெஸ்ட் வில்லன் வாங்கும் போது எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கு இப்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார், வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி கதிரேசன் சார் மாதிரி அந்த மாதிரி ஒரு முகம் அமையுமா அப்படின்னு தெரியல. எப்ப சிரிச்ச முகத்தோட இருப்பார். அவர் பிரச்சனை இருக்கா இல்லையா கூட தொண்டைக்கடை வச்சிருப்பாங்க பிரச்சனை எல்லாத்தையும். எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் அப்படி சிரிச்சு பண்ணிக்கலாம் சார், ஆகட்டும் சார் அப்படின்னாங்க. இந்த பொறுமையை கத்துக்கிறதுக்கு நான் வியந்திருக்கேன் அவரை பார்த்து. அதனால ஜனதேஷ் சார் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு வாழ்க சார். சார் உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏகே மியூசிக் டைரக்டர். நான் 5 நிமிஷம் டைம் எடுத்து முடிச்சிருவேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். ஏகே தம்பி ரொம்ப அழகான பிள்ளையா இருக்கும், உண்மையா இருக்கு அந்த பிள்ளை. பேசும்போது அம்மா அப்பா கடவுளே மேல கூப்பிட்டுட்டான், அவனுக்கு எல்லா பிளஸிங்கும் கண்டிப்பா கிடைக்கும். அந்த தம்பி பெருசா வருவாங்க, மாற்றுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நல்ல தீர்வு செஞ்சுருக்காங்க. உண்மையா இருக்கு அந்த பிள்ளைங்க எல்லாரும் உண்மையா இருக்கு. ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு வந்து ரொம்ப அழகா நிற்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு அந்த பிள்ளை பார்க்கும்போது. அவன் எழுத்தும் அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா. இங்க இருக்கிற நின்ன பசங்க தம்பிங்க எல்லாருமே அவ்வளவு உண்மையா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கும். அவன் நல்லா இருக்கட்டும், இவன் நல்லா இருக்கட்டும், நல்லா வரட்டும். சித்தையா வந்து மேல நீங்க சொல்ல அவர் படத்தை கொடுக்கும் போது கூட அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா. இன்னொருத்தர் நல்லா வரணும்னு நினைப்பது பெரிய விஷயம், பெரிய வாழ்க்கை இல்லையா. தம்பி கண்டிப்பா பெருசா வந்தது மாற்றுக்கிறதே கிடையாது. வருமா நானும் அவருக்கு நல்ல நட்பு. நாங்க நல்ல ஃபேமிலி மாதிரி எப்போதுமே ஒன்னா பேசுவோம், எல்லாத்துக்கும் பேசுவோம். விஷயம் சூப்பரா நிறைய விஷயங்கள் இருக்கும், மண்டைக்குள்ள நிறைய இருக்கும். ஜாலியா சிரிச்சுட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்லா இல்ல கேமரா வெளியே இருக்கு உள்ள வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை யோசிக்கிறதுக்குள்ளே வேற அழகா கேமரா செட் பண்ணிட்டு அதுக்கு வேலை பார்த்து விஷயம் ரொம்ப அழகா கொடுக்கக்கூடிய பெரிய திறமசாரி ரவிவர்மா. அது பெரிய வாழ்த்துக்கள். மாசுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கத்தான் உருவம் பெருசா இருக்கும். ஃபைட்னால பயங்கர பயம் எங்களுக்கெல்லாம். எப்படி அடிபடுமோ அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப அழகா வேலை வாங்கினதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எடிட்டர் ஐயா, அவரை நான் ஹீரோவா தான் பாக்குறேன். சொல்லுவேன் ஹீரோ மாதிரி இருக்கேன். வரசுவா நிற்கும் போது அப்படித்தான் மிலிட்டரி மேன் நிற்கும் போது நிற்பான். தம்பி என்னடா சாப்பிட்றியா இல்லை எவ்வளவு ஃபிட்டா இருக்கு எவ்வளோ தம்பி அப்படி கேட்டேன். அவன் டீம்ல இருக்க எல்லா மக்களுமே அவ்வளவு சீரியஸா வேலை பார்ப்பாங்க. 2 மணிக்கு ஷூட் இருந்தாலும் காலையில வேலை பார்க்குற மாதிரி இருப்பான் விடைகாலில். நம்மளாம் சொல்லி அவனுக்கு நிற்போம் அப்படிங்கிறதுல அவனுக்கு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் பேசுற வார்த்தைகள் எல்லாமே சினிமா ஒட்டியே இருக்கும், சினிமா கூட தான் இருக்கும். சினிமா தாண்டி ஒரு விஷயம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் சினிமா பக்கத்துலயே இருக்கு. எங்க சீன்லாம் எப்படி எடிட் பண்ணிருக்காங்க தம்பி வேணா எடிட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். குஷிக்கு மட்டும் தான் பெருசா லென்த்தாச்சுன்னு சொன்னேன். நான் பார்க்க மாட்டேன், அது ஏன் தெரியல. அப்புறம் பாப்பா அந்த சீனை. தம்பி சேலத்துல இருக்கு செல்ல பிள்ளைங்க ஒரு டீம் ஃபுல்லா வந்துருக்கு. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னாலே கைத்தட்டல வந்து பிரியாணி நிற்கும். என்ன வேணாலும் கேட்டு கொடுக்கறதுக்கு தம்பி இருக்கான். அந்த சப்போர்ட் பெரிய சப்போர்ட் உண்மையிலே. டென்னிஸோட ஃப்ரெண்ட் அவங்க எல்லாருமே. அது நட்பு, உயிர் நட்பு. அந்த நட்பு எல்லாருக்கும் வந்திருக்காங்க தம்பிக்கு எல்லாம். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க பேரை மறந்துடுவோம். நம்ம எல்லாருமே நிறைய பேரை மறந்துடுவோம். அது பெரிய நம்ம கூட சின்ன கூட பேரை மறந்துட்டு யோசிக்கும், என்ன பேரா இந்த பேரா இருக்கும் அப்படி யோசிக்கிறதுக்குள்ள அதை கடந்து போயிடும். அதனால தம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய வாழ்த்துக்கள். அவங்களோட அப்பா அம்மா வந்திருக்காங்க நினைக்கிறேன், அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். மனைவி வந்திருக்காங்க. அந்த அவன் மறந்துடுவான். நான் சொல்லிடுறேன், தங்கச்சி வர 8 மணி ஆச்சு, தயவுசெய்து முடிக்க துடிச்சிட்டு இருக்கா போல, எப்படா முடிப்பேன் அப்படின்னு. பாட்டு பாட போறோம் தம்பி, பாட்டு பாட போறோம், ஐயோ 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுவேன் அப்படின்னு. பரவாயில்ல, எல்லாம் செய்யும், நல்லதே, எல்லாம் நல்லதே, அப்படிதான் எது நடந்தாலும் நல்லதுக்கே. அதனால இந்த வாழ்த்துக்கள், அவங்க பெரிய வாழ்த்துக்கள். சக்தியா ஒரு படத்தை நல்ல படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான முதல் முன்னோடி அப்படின்றது தேவையான விஷயம். அந்த படம் நல்ல படமா அப்படி என்பது யார் எடுக்கிறத பொறுத்த தாண்டி யார் வெளியிடலாம் கொடுத்தாரு. அவர் வெளியிடும் போதே அந்த படம் சிறந்த படமா இருக்காங்க, மாற்றுறதே கிடையாது. கண்மூடித்தனமா பார்க்கலாம். அதுல வந்து குவாலிட்டியான விஷயம் எல்லாமே இருக்கும். அதுல அழகான விஷயங்கள் எல்லாம் அந்த படம் தான் அவர் எடுப்பாரு, அதான் வெளியிடுவாரு. அது பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. இந்த படம் வந்து நீங்க வெளியிடத்துல பெரிய சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அழகான மனிதன். நான் முதல்ல எப்படி பார்த்தோம் அதுல ஒரு மாற்றம் கிடையாது, அப்படியே இருக்காரு. இன்னும் அதே சிரிப்பு, அதே விஷயம். இன்னொருத்தர் பாராட்டு விஷயம் கிட்ட சொல்லல, அந்த பாராட்டு ரொம்ப அழகு. என்ன பாராட்டு அவசியம் இல்லை, ஆனா அழகா பாராட்டி எங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கணும். எனக்கு சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதை ரெட்டிப்பாவதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அம்மாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் அம்மாக்கு அழகா பேசுறீங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஐயா ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. முதல்ல நிறைய கோவப்படுத்த மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சிரிப்பீங்க, அவங்க சிரிப்பாங்க சார். ஆனா உண்மையாதான் ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. அதனால சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு பெரிய வாழ்த்துக்கள். டென்னிஸ் தம்பி உன்னை கடைசி சொல்லிக்கிறேன். செல்வா சார், நான் தூரத்துல இருந்து லவ்
பண்ண சொல்லலாம் சாமி, பக்கத்துல லவ் பண்ணியிருக்கேன். நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பா வரேன். நான் செகண்ட் நியமவாளில இருந்து யாரா ஒரு எப்படியா பாத்தியா அவரோட அப்படின்னு நான் விருப்பப்பட்டு ஓடி இருக்கேன். நான் அவ்வளவு லவ் பண்ணியிருக்கேன் அவரை. அப்படியா லவ் பண்ண முடியுமா? பாயத்துக்கு வச்சுட்டு தகாணத்துக்கு வச்சுட்டு நான் யாராவது லவ் பண்ண பொண்ணு அப்படி தூக்கி வச்சுப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு சாக்லேட் கவர் வச்சிருப்போம், கொலுசு வச்சிருப்போம், வளையல் வச்சிருப்போம், உடஞ்ச வளையல் வச்சிருப்போம், பழைய பொருள் சாக்லேட் பொருள் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து தாண்டி தலைக்காணியை தூக்கிட்டு ஒரு பெட்ஷீட் தலைக்காணி ஒரு ஒரு மரண படைக்கல இருந்து ஒரு பிள்ளையோட தலைக்காணியை தூக்கி வச்சிருக்கிறது வந்து எவ்வளவு பெரிய லவ் அது. அப்ப அந்த அவர் யோசிக்கிற விதம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. செல்வா சாரோட யோசனை வரேன், இப்படி ஒரு லவ் இருக்குமா அப்படின்னு. அப்ப எவ்வளவு லவ் பண்றாங்க சினிமாவை. அதனாலதான் சினிமாவுக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கு. நீ எதை நேசிப்பாயோ அதுவாகவே மாறுவா சொல்லுவாங்க. நீ நேசிப்பு தான். செல்வா சார் பேசவே மாட்டாங்க, ஸ்பாட்ல பேசவே மாட்டாங்க. ஒரு இடத்துல அவர் திரும்பி பார்க்கணும் என்ன, நான் அவர் பயமுறுத்துறேன், அவர் என்ன பயமுறுத்தி போயிட்டாரு. நான் அவரை திரும்பி பார்த்த உடனே நான் அப்படி மறப்பாதான் இருந்தேன். ஆனா அவர் பார்வை ஒரு பார்வை ஒரு கண்ணு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கு. நம்மள அறியாம பயம் வருது. நான் பயமுறுத்த போய் நான் பயந்து நின்னேன், ஆனா வெளியே தெரியாது. அப்புறம் மாத்திருப்பாங்க சிந்தா அதை எடுத்து நெஞ்சல் தம்பி சொல்லுவாங்க, அண்ணா கோபம் நான் ஏன்னா அப்படி நிக்கிறேன் அப்படின்னா. அதனால அந்த கோபமா நிக்கிற மாதிரி காட்டியிருப்பேன். செல்வா சார் ஆல்வேஸ் நாங்க எல்லாரும் லவ் பண்ண ஒரு பெரிய கதாபாத்திரத்துல செல்வா சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அழகா நடிக்கக்கூடிய மனிதர், ரொம்ப இயல்பான மனிதர். இன்னசென்ட் இருக்கும் அவர்கிட்ட, ஒரு இன்னசென்ட் இருந்துட்டே இருக்கும். பொய் இருக்காது, பொருட்டுத்தனம் இருக்காது. எதுவா இருந்தாலும் மூச்சு நேரம் சொல்லிட்டு போயிடுவாரு. எதுவா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். முகத்துக்கு நேரா பேசுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப அழகு இல்லை அது. நிறைய பேர் முகத்துக்கு பின்னாடி தான் பேசிட்டு இருக்கோம், முதுகு பின்னாடி பேசுறோம். முகத்துக்கு முன்னாடி பேசுறது மக்களே கிடையாது. அப்படி ஒரு சிறந்த மனிதர் கூட நாங்க நடிக்கிறது பெரிய சந்தோஷம். நல்லா நடிக்கிற மக்கள் கூட நம்ம நின்னாலே போதும், நல்லா நடிக்கிறா தெரியுவேன். நான் அப்படித்தான் நின்றுருக்கேன், அதனால நான் நல்லா நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா புகழும் எங்களுடைய செல்வா சாருக்கு தான். நான் லவ் பண்றேன், அவ்வளவு லவ் பண்றேன். லவ் யூ சார். எப்போ லவ் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க என்ன பண்ணா லவ் பண்ணிட்டே தூரத்துல ரசிப்போம், பக்கத்துல ரசிப்போம். இதெல்லாம் பெரிய குறிப்பிட எங்களுக்கு கடவுளோட சித்தம். அதனால பக்கத்துல இருந்து பாக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு டென்னிஸ் தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். குஷி, பேர்லயும் குஷி இருக்கு, அவ எப்பவும் குஷியா தான் இருப்பா. இல்ல சொல்லாம சொல்லக்கூடாது தெரியாது, ஒரு முக்கியமான சீன். அந்த சீன்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு இருக்கோம். டென்னிஸ் வந்து சொல்றான், இது என்ன சீன் தெரியுமான்னு தம்பி சொல்றான். தெரியும் தம்பி அப்படின்னு. அந்த சீன்ல வந்து நான் வந்து மோசமான வில்லன், அந்த பொண்ணைய வந்து அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். நாங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டே இருந்தோம், ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிருந்தோம். முடிஞ்ச பிறகு சீன் முடிஞ்ச பிறகு எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னு. ஆனா எனக்கு தான் தெரியும் அது அதோட இம்பாக்ட் என்னன்னு அப்படின்னு. அந்த குஷி வந்து அவ்வளோ லைவா இருந்த பிள்ளை. அந்த பிள்ளை தமிழ் அவ்வளவு அழகா பேசுவோம். நீங்க பேசுவா பாருங்க, அப்பதான் புரியும் கொடுக்கும். அவ்வளவு அழகா பேசுவா அந்த பிள்ளை. தமிழை கத்துக்கிச்சு. அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள். தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டுக்குள்ள உள்ள வந்து பெரிய வாழ்க்கையோட பெரிய வாழ்க்கை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கௌசல்யா மேம் வந்து அவங்க எப்போதும் காலை கேட்டுட்டே இருக்கும், கௌசல்யா சுப்ரஜாராம் அப்படின்னு அவங்க ஞாபகம் வரும்ல. அவங்களுக்கு அந்த பேர் கேட்காத மக்களே இருக்க மாட்டோம், எல்லாரும் கேட்டிருப்போம். அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப இனிமையான மனிதர் அவங்க, எப்போதும் ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. அது பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும். என் டென்னிஸ் தம்பி கடைசியா முடிச்சிடுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம், உதயான ஒரு தம்பி மூலியமா எனக்கு டென்னிஸ் பழக்கமான தம்பி. முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் படிச்சு நான் தான் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு ஷார்ட் வந்து ட்ரெயின்ல இருந்து எட்டி பார்த்துட்டு கடத்த கடிப்பாங்க. அப்படி இருந்துச்சு, இன்னொரு தம்பி பண்ணி வச்சிருக்கேன், சமீர் எப்படி படம் பண்ண போறாரு. 2 படத்தை எனக்கு கூடவே இல்லை. நான் சொல்றது தப்பா போச்சு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்னு. அதனால நீங்க வந்தா கெத்துவாங்க விட்டுருவாங்க ஒரு தம்பி. அந்த 2 படத்துல வாய்ப்பு இல்லாம போச்சு, அதெல்லாம் நடிக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறம் நான் தம்பி வந்து 100 படத்துல நடிக்க சொல்ல தம்பி தான் எனக்கு கத்து கொடுத்தான், டைலாக் கத்து கொடுத்தான். நம்ம கத்து கொடுத்த டைலாக் அப்படியே நம்ம அவன் என்ன சொல்லணும் காப்பி பேஸ்ட் அப்படி பண்ணிட்டு வந்தனால நான் பயங்கர பிரம்மாண்டமா தெரிஞ்சு செம்மையா படிக்க கூப்பிடல. நான் இல்ல காரணம் எல்லாம் என் இயக்குனர் தான். இந்த படத்துல நான் ரொம்ப நல்லவனா காட்டிடுறேன். அப்படி ஒரு நல்லவனா நீங்க பார்க்கவே முடியாது. இப்படி எல்லாம் அக்பர் சிம்பிள் போட்டு ஒரு நல்லவன் யார் அப்படின்னு நான் தான் காட்டுவாங்க. என்ன அப்படி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரத்துல இதை இயக்குனது எல்லா புகழும் இது இயக்குனர் மட்டுமே சாரும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் இயக்குனருக்கு. நான் சரியா பண்ணல அப்படின்னா அந்த புகழ் என்னது. ஏன்னா சரியா உள்வாகாம சரியா பண்ணாம போயிருப்பேன், அந்த தவறு என்னது. நல்லது மட்டும் அவன் தம்பிக்கு மட்டும் சேரும். இந்த உலகத்துல எல்லா விஷயமும் ரொம்ப அழகான விஷயங்கள் தான். நீங்க பாக்குற கண்ணோட்டத்தை கொடுத்தாங்க. இந்த கண்ணோட்டத்துக்கு ஜிகே எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். போட்டோ எடுத்தமைக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள்மா. தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்த்துக்கள். பாட்டு பாட எல்லா தம்பிக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலமுடன். மறக்காம எல்லாரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்க. நான் தான் ஆண்டை வந்து கைப்பற்றா சொன்னேன். இந்த மேடையில ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வைட் குளோப் சார்ட்ட பழகுற வரைக்கும் உண்மையிலேயே இப்படி ஒரு வில்லத்தனமான கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கவர் இப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவர் நல்ல நடிகர்னு சொன்னதை காட்டில ஒரு நல்ல மனிதர் சொல்லணும். அவருக்குள்ள ஒரு மேலே எனக்கே அப்படி இருந்துச்சு. ஒரு ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் ஆனது. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே நல்ல முதல் எடுப்பேன் சார், ஏதோ பெரிய சம்பளம் கேட்பாரு உட்கார்ந்து. எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணாரு, சார் மைம் சார் ரேட்டு கேட்டேன், என்ன சார் சொன்னாரு. இல்ல உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், அவ்வளவுதான். நான் கேட்கறேன், நீ என்ன கொடுக்க முடியும், அதை கொடுத்தா போதும். இந்த
மாதிரி சினிமால உண்மையிலேயே நம்பியார் சாமிக்கு அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு ஆன்மீகத்தோட தொழிலுக்காகவும் சினிமாவிற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல மனிதன். இந்த மேடல் அவருக்கு தான் நடிக்கிறேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரின்னா பார்த்துட்டு இருப்பேன். சில ஆடெல்லாம் ரொம்ப செலக்டிவா தான் இருக்கும். அந்த படம் நல்லா நல்லா பெருசா சேர்ப்பாங்க போல இருக்கு. அது ஒரு நாள் எனக்கு அமையறதுல வந்து படம் சரி பண்ணலாம் அப்படின்னு போனேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நின்று யாரும் வேலை செய்யல, ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி கொஞ்சம் நான் மட்டும் தான் நின்று வேலை செய்யறேன். முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்கேன். அப்புறம் என் ஹஸ்டன்ட் கேட்டே இவங்களாம் எப்ப சாப்பிடுறாங்க, எப்ப தூங்குறாங்க, ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஆக்சுவலா இப்படி எல்லாம் தான் படம் எடுத்துக்கணுமோ அப்படின்ற மாதிரி. டென்னிஸ் இதெல்லாம் வந்து ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து டெஃபினட்டா கூலி கடவுள் கொடுப்பாங்கன்னு வேண்டிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் எனக்கு அவர் பர்சனலா தெரியாது. அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கூட இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் டென்னிஸ் சொன்னார், சார் இவர் தான் ப்ரொடியூசர். ஓ சரி. அப்புறம் நிறைய வாட்டி அவர் இங்க போவாரு வருவாரு. நான் பார்த்து யோசிச்சிருக்கேன், ஓ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், இவங்க எல்லாம் சரியா வேலை செய்யறாங்களான்னு பார்க்கலான்ட்டு இருக்காரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஜோக்ஸ் அபவுட் இஸ் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் அஸ். மியூசிக் நான் கேட்ட உடனே 4 லைன் தான் கேட்டேன். 4 லைன் யார் மியூசிக் டைரக்டர் கேட்டு யார் நல்லா இருக்குங்க, சவுண்டும் நல்லா இருக்கணும் மியூசிக். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஆல் தி பீப்புள் ஒர்க் தேர் ரியலி கௌசல்யா மேம். எனக்கு சொல்றது நாங்க அப்படியே பார்த்து சொல்லு ஊத்திருக்கோம். வீட்டுல கொண்டு போய் பக்கத்துல உட்கார வச்சோம்னா ஐயோ மாடை இவங்களா, இருக்கிற இடமும் தெரியாது, இருக்கிற எதுவும் தெரியாது, அவ்வளோ அமைதியானவங்க. அதுக்கு அப்படியே போயிட்டு ஆப்போசிட் குஷி. அவங்க எங்கேயோ இருந்தா கூட இங்க நம்மளுக்கு தெரியும், ஓ இங்க குஷி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா நிஜமா ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வந்து வரப்பிரசாதம் வேணுங்க. எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த முகம் கொஞ்சம் கூட சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே சிரிப்பு தான். அதுக்கு எப்படி இன்னொன்னு கேட்டுக்கிறேன் நானு, உங்களுக்கு எப்போ என்ன தடங்கள் இருந்தாலும், எந்த மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் குஷியை கொஞ்சம் தமிழ் பேச சொல்லுங்க, உடனே எல்லாம் சரி. ஒரு நல்ல டீம் இது ரொம்ப பெருசா வரணும்ட்டு நான்